அதிகாரம் 3. மனம் மாற அழைப்பு. கணவன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பி செல்வானோ? அப்படி சென்றால் அந்நாடு தீட்டுப்படுவது உறுதியன்றோ? நீ காதலர் பலரோடு விபச்சாரம் செய்தாய், என்னிடம் திரும்பி வர உன்னால் இயலுமோ என்கிறார் ஆண்டவர். உன் கண்களை உயர்த்தி பொட்டல் மேடுகளைப் பார். நீ படுத்து கிடக்காத இடம் உண்டோ? பாலை நிலத்தில் காத்திருக்கும் அராபியனைப் போல் பாதை ஓரங்களில் நீயும் காதலர்களுக்காக காத்திருந்தாய். உன் விபச்சாரங்களாலும் தீச்செயல்களாலும் நாட்டை தீட்டுப்படுத்தினாய். ஆகையால் நாட்டில் மழை பெய்யாது நின்றுவிட்டது, இளவேநீர் கால மழையும் வரவில்லை. உனது நெற்றி ஒரு விலைமகளின் நெற்றி. நீ மானம் கெட்டவள். இப்போது கூட என் தந்தையே, என் இளமையின் நண்பரே என என்னை நீ அழைக்கவில்லையா? என்றென்றும் அவர் சினம் கொள்வாரோ? இறுதி வரை அவர் சினம் கொண்டிருப்பாரோ என்கிறாய். இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களையே செய்கின்றாய். யோசியா அரசர் காலத்தில் ஆண்டவர் என்னிடம் கூறியது: நம்பிக்கையற்ற இஸ்ரேல் செய்ததை கண்டாயா? அவள் சென்று உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விபச்சாரம் செய்தாள். இவை அனைத்தையும் செய்த பின் அவள் என்னிடம் திரும்பி வருவாளென எண்ணினேன். அவளோ திரும்பி வரவில்லை. நம்பிக்கை துரோகம் செய்த சகோதரி யூதா இதை கண்டாள். நம்பிக்கையற்ற இஸ்ரேலுடைய விபச்சாரத்தின் காரணமாக நான் அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு மனமுறிவு சீட்டு கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா கண்டாள். எனினும் அவளும் அஞ்சாது சென்று விபச்சாரம் செய்தாள். விபச்சாரம் செய்வது அவளுக்கு மிக எளிதாக இருந்ததால் கல்லோடும் மரத்தோடும் வேசித்தனம் செய்து நாட்டை தீட்டுப்படுத்தினாள். இவை அனைத்திற்கும் பின்னரும் நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை, வேடம் போடுகிறாள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது: நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள். நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு: நம்பிக்கையற்ற இஸ்ரேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன்மீது சினம் கொள்ளேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொள்ளேன். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்கும் இங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். நம்பிக்கையற்ற மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்களின் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் பிடிவாதம் கொண்ட தீய உள்ளத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். அந்நாட்களில் யூதா வீட்டார் இஸ்ரேல் வீட்டாரோடு சேர்ந்து கொள்வர். நான் அவர்களுடைய மூதாதையருக்கு உரிமை சொத்தாக கொடுத்த நாட்டிற்கு அவர்கள் வட நாட்டிலிருந்து ஒன்றாக வந்து சேர்வார்கள். உன்னை என் மக்களின் வரிசையிலே எவ்வாறு சேர்த்து கொள்வேன் என்றும் திரளான மக்களினங்களிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்வாறு தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பா என்றும் என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டா என்றும் எண்ணியிருந்தேன்.
நம்பிக்கை துரோகம் செய்து ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல் இஸ்ரேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். பொட்டல் மேடுகளில் கூக்குரல் கேட்கின்றது. அது இஸ்ரேல் மக்களின் அழுகையும் வேண்டலுமாம். ஏனெனில் அவர்கள் நெறி தவறினார்கள். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை அவர்கள் மறந்தார்கள். பற்றுறுதியற்ற மக்களே, திரும்பி வாருங்கள். உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர். குன்றுகளிலும் மலைகளிலும் நடைபெறும் சிலை வழிபாட்டினின்று கிடைப்பது ஏமாற்றமே. இஸ்ரேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. எங்கள் இளமை முதலே வெட்கம் கெட்ட பாகால் எங்கள் மூதாதையர் உழைப்பின் பயனாக பெற்ற ஆடு மாடுகளையும் அவர்களுடைய புதல்வர் புதல்வியரையும் விழுங்கிவிட்டது. மானக்கேடே எங்கள் படுக்கை, அவமானமே எங்கள் போர்வை. ஏனெனில் எங்கள் இளமை முதல் இன்று வரை நாங்களும் எங்கள் மூதாதையரும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். அவரது குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கவில்லை என்பார்கள்.